வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருளை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு இப்போ நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அதை எடுத்துட்டு கொஞ்சம் உரிச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சு, அதோட கொஞ்சம் பெரிய வெங்காயம் 2 பீஸ் போட்டு அதையும் வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். தனியாக எடுத்து வச்சிட்டோம். இது நம்ம தண்ணி ஊற்றினால் அரைச்சிக்கலாம். இல்லை நான் பவுடர் பண்ணியிருக்கேன். மிளகு, சீரகம் இந்த பொடியை இது வெங்காயத்தை தனியாக அப்படியே மிக்சரில் போட்டு வச்சுருக்கிறேன். அது இருக்கட்டும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு பட்டையும் சோம்பும் போட்டு தாளிச்சுக்கிட்டோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா போட்டுக்குவோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் போட்டுடலாம். பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறதுனால, ஆனால் நான் 2 பெரிய பூடா 2 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். வாசமாக இருக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வதங்கின அப்புறம் இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை சேர்த்துட்டு 4 இங்கிட்டு முன்னாடி பின்னாடி நல்லா சைடு அடி சைடு பிரட்டி விட்டுருவோம். பிரட்டிட்டு அதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லா பக்கமும் சமமாக கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிப்போம். சுற்றி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இது குக்கரில் வைக்கலை, அதனால் இந்த பாத்திரத்துலேயே தான் வேக வைக்கிறோம். அதனால் அது ஓரளவுக்கு அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம். எல்லா பக்கமும் நல்லா கொதி வரட்டும். மூடி திறந்து பார்ப்போம். நல்லா எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சு. நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வைக்கிறத விட கொஞ்சம் ஹையில் வச்சு, மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப சிம்லேயும் இல்லாமல் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டில் நம்ம இந்த பொடியை சேர்த்து அந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருந்ததையும் போட்டு எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு, நமக்கு கிரேவி கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி லேசாக கொஞ்சம் கொதி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்ப்போம். இப்போ மூடி கிளறி விட்டுட்டோம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான கொத்தமல்லியை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சலாம். நல்ல டேஸ்டியான நல்ல சிக்கன் கிரேவி. இது சப்பாத்தி கூட, பிரியாணி கூட, ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணாலும் ரசத்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.
இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.